பழங்களை கொண்டு வந்தீங்களோ? ஆ தண்ணி வேகன் ரஜி என்ற ஏரியாவிலேருந்து இப்போ இங்கே வந்துட்டு செய்கிறார். இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. என்னன்னு சொன்னால் நாங்கள் வருஷம் இது ஒரு 4 வேலையாண்டு புதுசாக நாங்கள் பண்ணிடுறாங்க புது என் தாய உறவுகளே நான் உங்கள் ஆர்கே ரஜி. இன்றைய நாளிலே நாங்கள் எங்கே இருக்க போனால் யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியிலே நாங்கள் இன்றைக்கு இந்த நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே அவர்கள் இந்த புத்தாண்டு புதிய ஆண்டிலே நாள் வேலையை இன்றைக்கு வளைக்கிறாங்க. அந்த வகையிலே அவர்களுக்கு ஒரு மெருகூட்டும் வகையிலும் எங்களுடைய கடல் தொழில் மீனவர் சமுதாயத்தினுடைய கடல் தொழிலை உலக நாடுகளுக்கு அறியப்படுத்துறதுக்காகவும் 2 நோக்கோடாக இந்த காணொலிகளை நாங்கள் இந்த இடத்தை தர இருக்கின்றோம். எங்களுடைய மீனவர் சமுதாயம் படும் கஷ்டங்களையும் அதனால் எடுக்கிற லாபங்களையும் பார்க்கக்கூடிய மாதிரியும் இந்த காணொலியில் அமைந்திருக்கிறது. மறக்காமல் ரஜி உலக் யூடியூப்பை நீங்கள் இதான் முதல் தடவையாக பார்க்கிறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்கள் தொடர்ச்சியாக காணொலிக்கு போகலாம். நாங்கள் கடற்கரைக்கு அதாவது முதன்மை கடலுக்கு ரங்குறதால வந்து இங்கே கோயிலில் பூசை முடிஞ்ச பார்க்கிறோம். நாங்களும் கடற்கரையை போய்க்கிறதும் பாருங்க எப்படி இருக்காண்டு. இப்போ தண்ணியெல்லாம் பற்றி சும்மா அந்த மாதிரி இருக்குது. கடற்கரை மண்ணிலத்தால் மாடுகள் எல்லாம் வந்து மேய்ச்சி கொண்டிருக்கணும். இப்போ இந்த பிள்ளைகளுக்கு வந்து இந்த பிள்ளைகளை பூசை முடிஞ்சுட்டா அப்படியே கடற்கரைக்கு போயிடலாம். இப்போ வந்து கரவலைன்ற பறி என்று சொல்கிறதா மீன் கொண்டு வர பறியும் மடியும் கொண்டுறினோம். அந்த கரவலைனா கடைசியாக கட்டுறதான் இந்த மடி கொண்டு வந்து இப்படியே கோயிலில் வச்சு பூசை முடிச்சுட்டு அப்படியே கடலுக்கு கொண்டு போகிறணும். பறியில் கொண்டு வந்து இப்போ கோயிலுக்கு முன்னுக்கு வச்சுட்டு போயினோம். வாராக்களை கொடுக்கறதுக்கோ? சரி சரி. இவாவே யார் தாத்தாவா அப்பாவோ? ஐயா டான்ஸ் ஆடுறாங்க. அப்படியா பிள்ளைங்க வரையாம். இது அவாண்டா வரையா. எங்க போறீங்க? கடற்கரைக்கு போறீங்களோ? சாப்பிட்டீங்களே இப்ப? சரி. பழங்களை கொண்டு வந்தீங்களோ? சரியா. இப்ப வந்து நீங்கள் நாள் வேலை வந்து போட போறீங்க. இது நீங்கள் எத்தனை வருஷமா செய்யறீங்க? இந்த பரம்பரை உங்களோட பரம்பரை இது நாங்கள் புறத்துக்கு முன்னம் இருந்த இது நீங்கள் எந்த வம்சாவளி மக்களா இருக்கிறீங்க? நாகர் வம்சாவளி. நாகர்கோயில் வம்சாவளி சேர்ந்தவர்கள். ஆதி காலத்திலிருந்து இதுதான் நடைமுறை. எங்கண்ட வயது முதியோர்கள் செய்ததை பின்பற்றி நாங்கள் செய்து கொண்டு வரோம். பரம்பரையா செய்து கொண்டு வரோம். இன்றைக்கு என்ன செய்ய போறீங்க? இன்றைக்கு நாங்கள் இனி எல்லா கோயிலும் போய் கும்பிட்டுட்டு கடைசியாக கடற்கரை பிள்ளைகளை கும்பிட்டுட்டு இங்கே பூசை முடிஞ்சு அப்புறம் நாட்டு மாட்டியை கூட்டிக் கொண்டு போய் அவற்றை தொழிலை இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணி விடுறது. நாங்கள் கொண்டு போட்டில் விலையெல்லாம் ஏற்றி இன்றைக்கு விலை விளைச்சி அந்த மீனை எல்லாருமா வளைக்கிறாக்கள் எல்லாம் பெருக்கி ஃப்ரீயாக தான் எல்லாருக்கும் கொடுக்குறோம். எல்லாருக்கும் ஃப்ரீயாக அதில் எல்லாரும் கொண்டு வர பறவைக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு அதை கொண்டு போய் வீட்டை நாங்கள் எங்கண்ட வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து இன்றைய தான் முதல் எங்கண்ட வீட்டில் மச்சம் சமைப்பு. மீனை கொண்டு போய் அங்கே வச்சு விளக்கேற்றி அதுக்கு பிறகு தான் நாங்கள் இனி சமைச்சு சாப்பிட்றோம். வருஷத்தில் முதல் நாள் இன்றைக்கு தான் மீன் சாப்பிட போகிறோம். இன்றைய தான் சாப்பிடப்போம். பொங்கலோட நாங்கள் மீன் சாப்பிட்றோம். பொங்கலுக்கு நாங்கள் ஒரு தரம் பொங்கலோட சரி. ஆனால் நாங்கள் ஒரு தரக்கும் மீனோ இல்லாட்டா கருவாடோ ஒரு இடத்துல இருந்து வேண்ட மாட்டோம். அதுக்கு முன்னமே நாங்கள் 15 நாளைக்கு தேவையானதை வீட்டிலே வச்சிருக்கோம். அதனால் இப்போ இன்றைக்கு வந்து முதல் மீன் சாப்பிட போகிறீங்க. இன்றைக்கு முதல் சாப்பிடுவோம். கிட்டத்தட்ட மத்தியானம் மணிக்கு பின்னேரம் ஆகும் போல இருக்கு. இன்றைக்கு பின்னேரம் அப்படி ஒரு 3 மணி ஏண்டா நாள் 11 மணிக்கு தான். 11 மணி தான் கடலுக்குள்ள இறங்குறீங்க. இறங்கலாம். அது நாள் பார்த்து தான் இறங்குறோம்.
சரி ஐயா, ஓகே ஐயா. ஓகே, நன்றி. ஐயா. எங்களுக்கு வந்து நாள் வேலை இந்த பொங்கல் வந்தால் பொங்கல் வந்து நாங்கள் எல்லா மக்களும் கடலில் மீன் கூடி சாப்பிட மாட்டோம். மீனே சாப்பிட மாட்டோம், கடலில் இறங்க மாட்டோம். அதில் ஒரு 15 நாள் 20 நாள் பொறும் நாங்கள் இருந்து அந்த இதில் வலியால் எல்லாம் பொத்தி தான் அந்த தொழிலை இறக்குவோம். இறக்கிட்டு தான் எல்லாம் இப்போ ஒட்டுமொத்தமாக இப்போ சனம் வந்து எங்களை மக்கள் வந்து ஒட்டுமொத்தமாக தான் கடலுக்கு இறங்கி வேணும். ஒரே நாளில் இறங்கி வேணும். ஆனால் முதலாவது இறக்க போகிறது நான் நீங்களாம் இறங்க போகிறீங்க. நான் இறங்கின அப்புறம் பின் நல்ல வடிவினம் இல்லை. நீங்கள் இறங்கி கால் நினைச்ச அப்புறம் முழு சமாட்டி பேரும் உள்ள சமாட்டி பாலும் இறங்கி இறங்கி தான் இப்போ அவைகளுக்கிட்டே கரை விடுவோம். அவைகளுக்கு எல்லாம் ஒரு மீன் நாங்கள் போட மாட்டோம். எல்லாருக்கும் எல்லா பறிகளுக்கும் மீன் வெட்டி குறித்து கொடுப்போம். அதெல்லாம் பின்னுக்கு காட்டுவோம் நாங்கள் இது அதை தான் தொடர்ந்து பார்க்கணும், என்ன செய்கிறீங்க, என்ன சம்பிரதாயம். அந்த இதுக்கு பின்னால் மீன் வந்தோடனே மீனை பிடிச்சி கடல்லே மீன் போட்டு வர மக்களுக்கு எல்லாருக்கும் பிரிக்கணும் மீனை. ஒரு ஆளும் பறிக்க மீன் இல்லாமல் போகக்கூடாது. அப்படி ரெண்டு கூட மீன் என்றாலும் மக்கள் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருவோம். சரி, நன்றி, சந்தோஷம். உங்களோட பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்காண்டி எல்லாரும் ஒரு லைக்கை போட்டு அண்ணனுக்காண்டி ஒரு கொமெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரே இடத்த கடைசி கோயிலில் வந்து ஒன்று கூடிட்டோம். இதுதான் கடைசி பிள்ளை கோயில், கிடக்கிற பிள்ளை கோயில். இங்கே வந்து ஒன்று கூடி இங்கே இருந்து கொண்டு எல்லாரும் அப்படியே கடலுக்கு போகிறோம் வேலை இறக்குறதுக்கு. என்னென்னா 11 மணிக்கு இன்றைக்கு நாள் வந்து எல்லாருமே பறையோட வந்து கொண்டிருக்கிறேன். வேண்டாம் அவ்வளோ சிறப்பாக செய்யணும். தாங்க ஒரு மீன் என்றாலும் பறையை கொண்டு போகணும்னு சொல்லி இந்த நாளில் கொண்டு போகணும்னு சொல்லி அவைன்ற ஒரு ஐதீகம். அப்போ அதால் வந்து எல்லாருமே பறி கொண்டு வந்து மீன்கள் கொண்டு போகிறதுக்கு இருக்கிறேன் உங்களுக்கு. ஐயா வணக்கம். வணக்கம். என்ன வீச்சு விளையாட வாரீங்க? அப்போ 4 வேளைக்கு வீச்சு விளையாட வீச போகிறீங்க. என்ன மீன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்குன வாழ்த்துக்கள். எத்தனை வருஷமா இந்த சம்பிரதாயம் நடக்குது? இப்போ வரியம் வந்துட்டு எத்தனை வருஷம்? 8 வரைக்கும். சரி சரி. என்னம்மா இங்கே கரையில் வீச்சு விலைக்கு மீன்கள் கிடைக்குமோ? குளத்துகளுக்காக பிடிக்கிறேன். தொடுவாய்க்கு நல்லா மீன் கிடைக்குமோ? சரி சரி, ஓகே ஐயா. அதையும் பார்ப்பேன் நீங்கள் வீசுறதையும். என்னடா கோயிலில் பூசை இப்போ வந்து முடிஞ்சு எல்லாருக்கும் கற்பூர தீபம் வந்து காட்டினோம். அதை வந்து எல்லாரும் போயிட்டு வந்து தொட்டு கும்பிடினோம். ஏன் ஐயா தேங்காய் உடைக்காமல் இதில் இப்படி அடுக்கி வச்சுக்கிங்க லைனில்? பூசை முடியத்தான் உடைக்கும். பூசை முடிய தான் உடைப்பீங்க. அப்போ முதல் விரைக்கே உடைக்க மாட்டீங்க? என்னதுக்காண்டி அது? கடவுளுக்கு நாங்கள் நம்பிக்கை ஒன்று செய்கிறீங்க. சரி ஐயா, நன்றி. என்ன கொண்டு போகிறீங்க? தீர்த்தம். சரி சரி. எடுத்து கொண்டு போகிறீங்க. சரியா, கடலுக்கு தெளிக்கிறதுக்கு? விலைக்கு தெளிக்கிறதுக்கு. சரி சரி. கிடந்த தேங்காய் எல்லாம் வந்து பூசை முடிய அன்னையா உடைக்க விழுகட்டினேன். அண்ணா வணக்கம். வணக்கம். எங்கேருந்து வந்துருக்கீங்க? எந்த சொந்த இடம் இங்கே தான். இதங்கூட முன்னோர்கள பாரம்பரிய ஒரு நிகழ்வு. நான் இந்த வரைக்கும் என்னால் முடிஞ்சவெல்லாம் கடைப்பிடிச்சு பண்ணிக்கிறேன். அதில் தற்சமயம் நான் தற்காலிகமாக இருக்கிறது பருத்துறை எந்த வந்திருக்கேன் நிகழ்வுக்காக. சரி, நன்றி அண்ணா கதைச்சதுக்கு. என்னடா இப்போ கோயில் பூசையெல்லாம் முடிஞ்சுது. எங்களோட நாகர்கோவில் மக்கள் எல்லாருமே உண்டாகி இப்போ கரவலை விளக்கிறதுக்கு போயினோம். தங்களோட திருவிழாவை கொண்டாடுறதுக்காக. முதல் சம்மாட்டி இப்போ போய் கொண்டிருக்கார். அரோரா வெட்டி நமதே. என்னண்டா இதில் வந்து ஒரு பாலம் இருக்குது. ஆனால் அந்த பாலம் வந்து மழை வெள்ளத்தால் வந்து பாதிக்கப்பட்டு உடைஞ்சிட்டுது. அதால் பாருங்க இப்போ எல்லாரும் வெள்ளத்துக்கெலாம் நடந்து போயிடும். கிட்டத்தட்ட தொடக்கி மேலே தண்ணி. போட்டுக்கு பாருங்க சாம்பிராணியெல்லாம் காட்டி.
இப்போ போட்டில் வந்து வலை ஏற்ற போயிடும். இதுதான் மடி, இதைத்தான் கிளவான்னு சொல்கிறது. இப்போ இதைத்தான் போட்டில் ஏற்றி போட்டு அதுக்கு பிறகு தான் மிச்ச விலையில் ஏற்றிடும். அப்போ தான் விட்டு கொண்டு போகலாம்ன்றதுக்காக. என்னையா அப்போ செய்கிறீங்க? மடி மூட்டுறா? ஓகே. அப்போ இவ்வளோ நாள் நீங்கள் இதை மூட்டாமல் வச்சுருந்தீங்க, ரக்கேக்க மட்டும் தான் மூட்டுறதுக்காக. சரி, இப்போ பாருங்க, நான் மூட்டிக்கொண்டிருக்கேன். அந்த மடியை வந்து கிளவையோட மூட்டிக்கொண்டிருக்கிறார். இது வந்து ஒவ்வொரு செக்ஷனாக இருக்கும். ஒவ்வொரு கலர், ஒவ்வொரு வலையின்ற பெருப்பங்கள் அப்படி ஒன்றா இருக்கும். இது வந்து ஏற்றித்தான் இதை ஒன்றா அப்படியே விட்டுக்கணும். கரையில் முதலாவது கயிறை விட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு சைஸ் விலையை விட்டு ஒரு கலராக விலை மாறிக்கொண்டிருக்கும். அதை தான் இப்போ ஏற்றி கொண்டிருக்கோம் ஒரு விரிவாக. கடைசியாக தான் மடிக்க போடுவீங்க கடலுக்கு. கடல் நிலையை பாருங்கள் எவ்வளோத்துக்கு கொந்தளிச்சு கொண்டிருக்காண்டு. இது நேற்று கொந்தளிச்சது முன்னாடி கொந்தளிச்சதை விட கொஞ்சம் குறைவு தான். ரெண்டையும் பின்னினோம். அங்கே விலை ஏற்றி முடிக்கிறதுக்குலாம் இங்கே வேல் பின்னி முடிச்சிட்டோம் வேண்டாம். அது அவ்வளோ ஸ்பீட். அந்த என்னடா கை பழக்கம், அவள் இவ்வளோ தொழில் செய்து அவளுக்கு பழகிட்டுது. அதால் பாருங்க அவ்வளோ மலை பின்னி கட்டு இந்த தலைமையை பின்னுற அவ்வளோ மலை பின்னி கொண்டு போயினோம். இது வந்து ஒரு இடத்துல பிடிச்சி இழுத்தா அப்படியே முழுவதும் வந்து விட்டு கொண்டு வரும். ஓ ஓ ஓ பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கீங்க. இதை பார்க்குறதுக்கே ஒரு தொகை ஆக்கள் வந்துருக்கீங்க. இந்த வருஷத்தில் ஒரு முறை நடக்கிறது. இதை பார்க்குறதுக்குன்னு எங்கெங்கே எல்லாம் தூர இருந்தெல்லாம் மக்கள் வரணும் இதை பார்க்குறதுக்கு. ஓட்டுனா இன்ஜின் பூட்டி கொண்டிருக்கிறார். பாருங்க, ஒரு பெரிய பரந்தொன்று வந்து வட்டம் விட்டு கொண்டு இருக்குது. இப்போ கடல் தண்ணி எடுத்து வந்து போட்டுக்கு தெளிக்கணும். கடல் மாதாட்ட குற்றம் குறையில பொறுக்க சொல்லி வைக்கணும். மஞ்சள் தண்ணி வந்து தெளிச்சிட்டீங்கன்னா தண்ணீர் தெளிக்கணும். எனக்கே என்னைய பார்க்க வித்தியாசமாக இருக்குது. இப்படியெல்லாம் செய்து தான் கடத்தொழில் செய்கிறவர்கள் உண்டு.
வந்து கோயிலேருந்து கொண்டு வந்த தீர்த்தம். இதை வந்து இப்போ போட்டுக்கு தெளிக்க போயிடணும். எல்லா கோயிலேருந்து எடுத்ததோ நாகர்கோயிலேருந்து அப்படியே முழு கோயிலே எடுத்தது. என்ன விலை இழுக்க வந்தீங்களோ இல்லை போட்டில் போகிறீங்களோ? ரெண்டும் தான். இடம் இல்லையாமண்ணே, எனக்கு இடம் இல்லைன்னு பாடுது. உங்களுக்கு இருக்கோ தம்பி என்னது விலை இழுக்கவே அண்ணே? அவையில் ரக்கி வந்தானா இங்கே ரக்குப்படமோ? வித்தியாசமாக இருக்குது. முதல் பார்க்குறேன் இப்படி ஒரு சடங்குகள் நடக்கிறது கடத்தொழிலுக்கு. நல்லா இருக்குது. இல்லை பாருங்க, சின்ன தம்பியாக்கள் என்ன பறிக்கணும்னா சிப்பி பறிக்கணும். என்னம்மா கிடா கூட தம்பி சிப்பி? இது என்னன்னு சொல்றது? ஏரல். இது ஏரல் சொல்றது, நாங்கள் சிப்பின்னு சொல்றோம். நாங்கள் இன்றைக்கு நாகர்கோவிலில் நிற்கிறோம். என்ன விசேஷம்னு பார்த்தா இன்றைக்கு என்ன ஒரு நாள் தொழில்னு சொல்கிறது. முதலாவதாக கடற்கரையில் இறங்கினோம். அதை இந்த காணொலியில் பார்ப்போம். சிரிக்காத. இல்லை நான் ஒரு 30 செகண்ட் பிடிச்சோ தான். கடலுக்கு போட்டு ராக்கிட்டேன். சிரிக்கணும். அங்கே நிற்கிறாள். ஏறப்போகுது, ஆள் ஏறப்போகுது. நாள் என்னத்துக்கு சும்மா போய் சும்மா அங்கே ஒரு ஏன்னா நீச்சலும் தெரியாத போய் சாவையோ. யார்? ஓ, என்னென்ன தெரியும்? மாமாண்டு என்ன இப்படி கடல் அடிக்குது, போட்டெல்லாம் கவுள்ற மாதிரி கிடக்கு. चलो लाइट नहीं था.
என்னடா போட்டில் ஏறியாச்சும் அலைய பாருங்க. கச்சதீவு போய்க்க கூட இவ்வளவு கலை இல்லை. அதோ ஒரு சாதனை பயணம், ஒரு சாதனை பயணம் தான். கடுமலை இஞ்சால அலை இல்லை, இது கங்கால தான் நிலை. அதுல ஒரு அண்ணா வந்து வந்தா தான் போகலாம் தேங்காய் உடைச்சி விலையல் போடுறதுக்கு. இதோ தராதரன் அவர்கள் வீடியோ ஓடுது போடாங்க. ஓடுது போட வீடியோ. ஏன் இப்போ ஒன் பண்ணாங்க, ஸ்டாப் பண்ணுங்க. போட் வேற எப்படியாடி தூக்கி எறிஞ்சிட்டியா? அவையில போட்டு அவையில விளையாடாதா. இதுல என்னடா இதுல பாருங்க, அந்த மற்ற விலை வரைஞ்ச ஆக்கள விலை இருக்குது. இதுல இதுல வந்து அவையில விலை இருக்குது. என்னதுங்க இப்படி கரையோடி ஏறுறீங்க மேல? அதான் கயிறு கொடுக்கணும் ஒரு சைடு மேல கயிறு. சரி சரி. என்னடா ஒரு கரையில இருக்க இஞ்சால கரையில கொடுத்தா தானா ரெண்டு பக்கம் இழுக்கிறதுக்காண்டி இந்த கரையில கொடுத்தது தான் நீ மேல ஏற போயினம். திடீர் பயணமா இருந்துச்சு எனக்கு. முதல் முதல் இப்படி தூக்கி எறிஞ்சிச்சு போட்டேன். இந்த இடத்துல வந்து அந்த மூங்கில் வீடு வந்து கரை ஒதுங்கினது. நான் வீடியோ ஓட்டுறப்ப நீங்க பார்த்துருப்பீங்க. கயிறு போட்டவையல் கயிறு போட்டு வந்து கயிறு வந்து போயிட்டு வந்துருக்கு. இப்போ அந்த அண்ணா வந்து கடற்கரை நீந்தி வந்து கடலை இந்த ஹைட்டை பிடிச்சிட்டு அப்படியே கரையை கொண்டு போய் விழுக்கிறதுக்கு. ஏன்னா இந்த சின்ன ஃபோன் தான் கொண்டு வந்தேன். மற்ற ஃபோன் வந்து தலையில் வச்சுட்டு வந்துடுறேன் தண்ணியல் போனாலும் வந்து. கரையை போடுது ஓடியா ஓடியா கம்மாத ஓடியா ஓடியா கம்மாத அழைக்கணும் அவங்க. கயிறு வந்து விட்டு முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்தது விலை தான் விட போயினோம். இது எத்தனை பாகம் தண்ணி வேற எங்கூட அண்ணே? 7 பாகம் தண்ணி. இல்ல வர வராது. இல்ல 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 இதுதான் கலவாயின்னு சொல்றது, மடியன்னு சொல்றது. இதைத்தான் கடைசியில் விட்டுட்டு இப்போ இந்த மற்ற பக்கத்தை நாங்கள்லாம் கொண்டு அங்கே மற்ற கரையை கொடுக்கணும்.
கடத்துங்க அப்படியே ஏற்கனவே தடங்களாக இருக்குது. தேங்காய் உடைச்சு வலை கறியோணும், வலையை வந்து மந்தன்னு சொல்றதாம், அதுக்கெல்லாம் மறியோணும். இது மெயின். இந்த பஞ்ச வலைக்கு அடுத்தது இது சிவகுமார். நீங்க மடி போடினா இதான் இந்த கரவலைன்ற மெயினே இந்த மடிதான். இதுக்கெல்லாம் ரொம்ப முழு மீனும் அப்படியே வரும் கரைக்கு. ஏன்னா சின்ன விலை இறால்ல இருந்து நெத்தலிலேருந்து எல்லாம் இதுக்கெல்லாம் வரும். போடு தலைவா. இனி மெட்டக்கரை போகிறோம். இது ரெண்டாவது கரைக்கு தேவையான கயிறு எல்லாத்தையும் கலட்டி இதோட இப்போ கட்டி போட்டு அப்படியே கரைக்கு கொண்டு போனால் சரி. இப்போ கிளவா போட்டு கிளவா வந்து கீழே போயிட்டுது. அடுத்தது இந்த பக்கத்தை போட்டு கொண்டு மற்ற கரை ஒரு கரை ராக்கினேன், 2 கரையில் இருந்து இழுக்கிறது. இப்போ 2வது கரை இது ராக்கினேன். ரெண்டாவது பக்கம் வலை வந்து விட்டு கொண்டு வரோம். அதுவும் எப்படி விடுறோம்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் விட்டு கொண்டு வரோம். போட்டை திருப்பியாச்சு. அண்ணன் வந்து கைத்தை வந்து விட்டு கொண்டு வரார். ஏத்துறோம். போட்டை ஏற்றி போடணும். இவர் தான் ஆரம்பத்துலேருந்தே எங்களோட வடிவாக கதைச்சு எல்லா 3 போட்டுக்கும் போய் உதவி செய்து கொண்டிருக்கிறார். போய் போட்டை தள்ளி விடுறது என்ன, கயிறு இழுக்கிறது என்ன, கயிறை வந்து நீந்தி எடுக்கிற என்ன, என்னதுக்காண்டி இன்றைக்கு நீங்கள் வந்து செய்கிறீங்க. இவர் வந்து குடத்தன் எங்கள்ட தண்ணி வேகன் ரச்சி என்ற ஏரியாவிலேருந்து இப்போ இங்கே வந்துட்டு செய்கிறார். இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. என்னன்னு சொன்னால் நாங்கள் வருஷம் இது ஒரு 4 வலை வந்து புதுசாக நாங்கள் பண்ணியிருக்கிறாங்க. புது 4 வலை வந்து ஒரு வருஷத்துக்கு தைப்புறம் பொங்கலுக்கு பிறகு ஒரு 15 நாளைக்கு பிறகு நாங்கள் ஒரு நாள் பார்த்து இறங்குறது அது இது காலங்காலமாக நடந்து வந்த எங்களை அப்பா என்ற காலத்துலேருந்து நடந்து வந்து வர சமுதாயம் இது. அதான் அது அந்த இதில் இன்றைக்கு அது இந்த நாள் இன்றைக்கு
ஒரு நாள் பார்த்து இன்றைக்கு நாங்கள் தண்ணீரை இறங்குறோம். சரியா, ஒவ்வொரு வருஷம் வந்து செய்யணும். ஒவ்வொரு வருஷம் நீங்கள் வந்து எங்களுக்கு இது ஒரு யூடியூப் என்ன யூடியூப் சேனல் உங்கள்ட்ட வண்டிவாக ரஞ்சித் விளாக் வன்னிவாக எல்லாம் தான் ஐயாவையும் போட்டி இருக்கு. வணக்கம். இன்றைக்கு நாங்கள் நாகர்கோவில் மேற்கில் இருக்கிறோம். இன்றைக்கு என்னென்னா கரவலையம் முதல் நாள். ஸோ இப்போ அதை பற்றி ஒரு சின்ன இன்டர்வியூ. அண்ணா சொல்லுங்கள், உங்களை பேர் என்ன? இந்த பேர் விபூஷன். சொல்லுங்கள். இந்த இடத்துக்கு போய் நாகர்கோவில். இங்கே வந்து இன்று நால்வலை நிகழ்வு. இது வந்து வருடத்தின் ஸ்டார்ட்டில் முதல் நாள் செய்கிற தொழில். அதான் ஸ்டார்ட்டில் நடைபெறும். முதல் நாளில் வருடத்தில் ஸ்டார்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக எனக்கு மூத்த முறைக்காக அது மட்டும் வந்து வீடியோ சொல்லுவோம். ஓகே, இப்போ இது என்னென்னா ஒரு வன்னிவாகை ரஞ்சித் பிளாக்கா இந்த சேனல் தான் போடுவிடும். எல்லாம் உங்களால் முடிஞ்ச ஆதரவு தர விடுமா? கண்டிப்பாக. ஓகே ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்கள் எல்லாரும் பழைய தலைக்கட்டு இன்றைக்கு இந்த நிகழ்வை செய்கிறதுக்கு வந்துருக்கீங்களானே? இந்த நிகழ்வு எங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு கால் புது பலி வந்து தை பிறந்தால் நாங்கள் பலி பிறந்தது ஒரு மாதம் போக மாட்டோம், தொழிலுக்கு இறங்க மாட்டோம். அது எங்களோட நாகரம் பிராந்த கட்டுப்பாடு. அதில் ஒரு மாதத்துக்கு பிறகு தான் நாங்கள் சீட்டு போட்டு இறங்குறோம். இன்றைக்கு அந்த இறங்குற ஒரு நிகழ்வுக்காக தான் நாங்கள் வந்து வேலை இழுத்து கொண்டிருக்கோம். சரி சரி. அப்போ வர வருஷம் உங்களை சீட்டு விழுந்தா நீங்களே இறங்குறதான்? நாங்களும் இப்போ கரவில் வச்சுக்கிறது தான் சீட்டு போடலாம். சரி சரி. அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட கரவில் இல்லையா? எங்கள்கிட்ட கரவில் விட்டுட்டீங்க கரவில் தொழில? கரவில் தொழில் விட்டுட்டோம். இது இப்போ இழுக்கிற ஆள் தான் இந்த வேலை தான் நாங்கள் இழுக்கிறோம். ஓகே ஓகே. அப்போ தான் நாங்கள் இழுத்து கொண்டு இருக்கிறோம். சரி ஐயா, சந்தோஷம் உங்களோட கதைச்சது. ஆமாம் அண்ணா வணக்கம். கதைங்க வணக்கம் அண்ணா. என்ன இவையெல்லாம் சொல்கிறது உண்மையானோ? எல்லாம் ஊர் பொடியெல்லாம் வீதம் சொன்னாலும் இது உண்மையான நடைமுறையில் உள்ளதா? இல்லை நீங்கள் லண்டன்லேருந்து தான் இதுக்காண்டி வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி தான் உண்மையானோ அது? சரி. எத்தனை வருஷம் வந்து கொண்டு இருக்கீங்க இதுக்காக? 2 வருஷத்துக்கு இருக்கா, 3 வருஷத்துக்கு இருக்கா, அப்படி வந்து கொண்டு இருக்கிறீங்க? போன வருஷம் வந்தேன். இந்த வருஷம் வந்திருக்கீங்க. சரி. அப்போ எத்தனை ஆமாம் லண்டன் போனீங்க? உங்களுக்கு 25 வருஷம் ஆயிட்டு. சரி. வருங்கால சந்ததியினர் மடியோட வரியினம் பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுக்காக வேண்டி தோளில் காவி அந்த வெயில் நான் வந்து அங்கேயே ஒரு வேலை செய்ததால் எடுக்க முடியாமல் போயிட்டுது. இது வந்து இது வந்து என்னென்னு சொல்கிறேன்டா, அவருக்கு கொண்டு கொடுத்துருவாங்க சார். என்ன கேட்குறாக்கள் எல்லாருக்கும் ஒன்று அள்ளி கொடுப்பார். எல்லாருக்கும் வந்து மீனவர்கள் பங்கிட்டு குடிக்கணும். இனி சமையல் வீட்டை துடிக்க துடிக்க பாரமீன். பாரமீன் மட்டும் இல்லை, இதோட கூனியும் இருக்குது. இது கூனி. இதுக்கு வந்து வாழை மீனும் இருக்குது. இப்போ வந்து பிடிச்ச மீனை வந்து கடலுக்கு கழுவி கொண்டு வரீங்க. கூனிரால். இது அந்த கருவாடுகள் போடுறது. அதுக்கு கணவாயம் கிடக்கு போல நடக்குது. கட்டு சம்பல். அதுகளுக்கு போடுறது நல்லா இருக்குமா? இன்னைக்கு கூட காய போட போறீங்களோ? கொம்பனிக்கு எடுப்பான். ஓகே ஓகே. கிலோ கருவாடு இது வந்து கீழே போடுறது ஃபுல்லாக கடல் பேத்தையல். எப்படி கொண்டு போகணும் வேறுங்க கடைக்கரில் நீங்கள் இந்த ஃபோட்டோக்கள் பார்த்துருப்பீங்க கொண்டு போகிறது.
பாருங்க எல்லாரும் ஒரே கோப்பலோடு குழச்சி சாப்பிடுவாங்க. சின்ன பிள்ளைலாம் பள்ளிக்கு அனுபவம் உண்டு. முடிச்சுட்டு இப்போ போய்கொண்டிருக்கேன் வீட்டில் சமைக்கிறதுக்கு. என்ன ஆக்கள் கூடான்றீங்க? உயிர் தப்பி வந்திருக்கு. ஆக்கள் கூடான்னு சொல்லி இருக்கிறீங்க. என்ன மாதிரி ஆக்கள் கூட வேறானது இல்ல? ஆக்கள் இந்த முறை கூட வாங்கன்றீங்களா? என்ன அது உண்மையா? உண்மைதான். இந்த முறை ஜனம் கூட தான். இதே மாதிரி இன்னும் சிறப்பாக நடக்கணும் இந்த திருவிழா. அடுத்த முறை இன்னும் சிறப்பாக நடக்கும். அதான் இதில் நிற்கிறாக்களை பாருங்க. முழு பேர் இளன் சந்தைங்க முழு பேர். ஆனால் இன்னும் பாட்டு படிக்க வழக்கடையில் பாட்டு படிக்க எடுக்கணும். தண்டு ஓவலம்மா ஏலேலோ லோவேலம்மா கந்தனுக்கு ஏலேலோ முன்பு இருந்த ஏலேலோ கர்ணகர ஏலேலோ பாபேனம்மா ஏலேலோ 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 ஓரநெல்ல ஏலேலோ கரபலைக்கு ஏலேலோ புறப்பட்டு ஏலேலோ வாரன் மச்சான் ஏலேலோ 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 நானும் ஒரு ஏலேலோ கையிலேந்தி ஏலேலோ ஒரு மேலேலோ கையில் பூட்டி ஏலேலோ கரையவும் ஏலேலோ அதாதா ஏலேலோ பூனை போல ஏலேலோ நடந்து பார்த்தா ஏலேலோ ஆனை போல ஏலேலோ 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 ஐய மச்சான் ஏலேலோ குல்லாக்கார ஏலேலோ கரைக்கு ரெண்டு ஏலேலோ பொடி கோடடா ஏலேலோ ஏலேலோ கட்டேன் ஏலேலோ ஆனை பார்த்தா ஏலேலோ ஆனை போல ஏலேலோ வேலை பார்த்தா ஏலேலோ பூனை போல ஏலேலோ 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 சின்ன சின்ன ஏலேலோ அறிவாள் கத்தி ஏலேலோ பின்னா ஏலேலோ தலையே கொத்தி ஏலேலோ அது அவங்களுக்கு கொழுவுங்க செல்லம் இதை கொழுவட ஆடுது அவங்க படிக்கிறது ஏலேலோ கைய வீடு அப்பர் கண்டா ஏலேலோ ஏச போற நான் நெய்யும் மேலேலோ சோடிதான். என்னென்னா வந்து மடி வந்து கிட்ட வந்துட்டு அதில் வந்து ஆக்கள் இன்னும் கரியவா கரியவா உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். அங்கே பாருங்க மடி வந்துட்டு கரியவா கரியவா இப்போ வேற கரைக்கு வந்துட்டு ஏன்னா நாங்கள் வந்து நினைச்ச அளவுக்கு மீன் விரையிடலாம். கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்ச 20 கிலோ நான் வரணும் வரணும். ஆனால் இது கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ கூட வராது. அவ்வளோது மற்ற வந்து ஃபுல்லாகவே பேத்தேன். அதை வந்து ஒன்றும் செய்யலாது. திருவிழா கொண்டாடிட்டு போய் கொண்டிருக்கிறேன் பாருங்க. யா
திருவிழா கொண்டாடிட்டு போய் கொண்டிருக்கிறேன் பாருங்க. யா இது என்ன செய்கிறது ஐயா? மீன் பெருக்கு பெருக்கிறேன்டா அட்டாளுக்கு கொஞ்சம் கொடுக்குறது, விலைக்கு கொடுக்குறது. இன்றைக்கு நாளைக்கு அந்த எடுக்கிற இங்கே எடுக்கிற சமாடிகளுக்கு எடுக்கிற மீன் எடுக்கிற சமாடிகளுக்கு இன்றைக்கு 3 சமாடி மேரம் கடற்கரைங்க மேல் 3 சமாடி மேரம் போட்டு இன்றைக்கு பெருக்கினோமா. அதான் நம்ம இன்றைக்கு இங்கே மிகவும் சிறப்பானது. இன்றைக்கு 3 சமாடி மேரம் கடற்கரைங்க மேல் 3 சமாடி மேரம் போட்டு இன்றைக்கு பெருக்கினோமா. அதான் நம்ம இன்றைக்கு இங்கே மிகவும் சிறப்பானது. இங்கே வாக்கணும் மீன் விற்கிறாங்க. 3 சமநாட்டி மரம் வந்து இல்லை 130 அப்படியாங்க. மீன் கொடுக்குற எல்லா சம்மாட்டி மேருக்கும் வந்து அவர் வந்து தன் கையால் கவியெல்லாம் கொடுக்குறாரு. கவியெல்லாம் வந்து காசு. இது வந்து முதல்ல வந்து வேறு மாதிரி பண்டமாட்டமாக நடக்கிறதா. அவர்கிட்ட கேட்டார் போட்டின்னு எடுப்போம். மீன் கொடுக்குற எல்லா சம்மாட்டி மேருக்கும் வந்து அவர் வந்து தன் கையால் கவியெல்லாம் கொடுக்குறாரு. கவியெல்லாம் வந்து காசு. இது வந்து முதல்ல வந்து வேறு மாதிரி பண்டமாட்டமாக நடக்கிறதா. அவர்கிட்ட கேட்டார் போட்டின்னு எடுப்போம். பார்த்து நாலு நாமராங்கூரில் சீட்டு போட்டு எனக்கும் அறிவிக்கிறத இந்த முறையில் அறிவிக்கையில் இப்போ விடிய காலம் தான் வந்துட்டு அப்போ நாம செய்கிற கடமை செய்தாச்சு. இது இந்த பெருக்கலன்னு சொல்கிறது இந்த வரலாறு என்ன? இது அங்கே நாங்களும் அங்கே ஒரு மனசு தொடர்ந்து இதை வரைச்சம் செய்து கொண்டு அவருக்கு படைக்கிறது.
அங்கே அவருக்கு அங்கே நாங்கள் மீன் பண்ணி கொண்டு போய் இன்றைக்கு சமைச்சு படைக்கிறது. அதானே அவரோட இதாக கிடக்கு. காலகாலமாக இப்படி தான் நடத்தி கொண்டு வரோம். சரிங்க. சரி.